முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரட்ன உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் அவர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தமக்கு தாமே துப்பாக்கிச் சூட்டை ஏற்படுத்தி தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 1986 ஆண்டு உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சி.டி. விக்ரமரத்ன 34 வருடங்களுக்கும் அதிக காலம் போலீஸ் சேவையில் ஈடுபட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அடுத்து போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித்த ஜெயசுந்தர கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட நிலையில் பதில் போலீஸ் மா அதிபராக சி.டி. விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 1 வருடம் 7 மாதங்களும் குறித்த பதவியை வகித்து வந்ததுடன் பின்னர் 35வது போலீஸ் மா அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதியுடன் அவர் தமது கடமைகளிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. අදක වුණා. එවනම් බැලුවා බලනකොට මේ කෑ ගහන සරුණ. ආව එනකොට ගෙනිච්චා. අතරමාට ඉච්චා. ලොකු සද්දයක් ඇහුණා. සද්ද කීයක් වගේ ඇහුණා? එකපාරක් ඇහුණා. එනකොට කෑ ගහනවා. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுடன் தொடர்புடைய 2026ஆம் ஆண்டில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று கலந்து கொண்டார். குறித்த அமைச்சின் கீழ் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளும் மற்றும் நிறுவனங்களினால் 2026ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் 2027ஆம் ஆண்டிற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்தும் இங்கு தனித்தனியாக ஆராய்ந்தார். தற்போது நமது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை தரும் பிரதான துறைகளில் ஒன்றான வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போதுள்ள அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் அதனை உள்ளடக்குமாறு அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை மேலும் செயற்திறனுடன் மேற்கொள்வதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,000 தாண்டியுள்ளது என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 73,455 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் 50 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1025 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் அதிக அளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 38,700 காணப்படுகிறது. மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 15,341 என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 14,625 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை ஜூலை மாதத்தின் கடந்த 16 நாட்களில் 18,076 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான நோயாளர்கள் ஜூன் மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,538 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். රෝගීන්ගේ මරණ සංඛ්‍යාව තුළ 50 තුළ කාන්තාවන් 35කුත් පිරිමින් 15කුත් ඉන්නවා. ළමයින් 5 දෙනෙක් තමයි මරණයට පත් වෙලා තිබෙන්නේ. අවුරුදු 15ට අඩුවෙන් ඉන්න ළමයින්. අවදානමට ලක් වෙන්නේ කාන්තාවන්. බොහෝ වෙලාවට දරුවන් සමග පාසල් වලට ගිහිල්ලා එන අතරද ඊට පස්සේ ගෘහස්ත ඒ තුළ කරන රාජකාරී තුළදී මේ මදුරු දර්ශන වලට වැඩියෙන් භාජනය වෙනවා කාන්තාවන්. ඒ නිසා කාන්තාවන්ගේ රෝගී සංඛ්‍යාව වැඩි. ඊට සමානුපාතිකව මරණත් වැඩි වෙලා තිබෙනවා. සෞඛ්‍ය වෛද්‍ය නිලධාරී කොට්ටාස 175ක ඩෙංගු අධ්‍යාපනයක් පවතිනවා. මේ අතර දිස්ත්‍රික්ක 11ක විශේෂ ඩෙංගු මර්ධන වැඩසටහන තවදුරටත් ක්‍රියාත්මකයි.
கொடகம பொரள பிரதான வீதியின் அத்துர்கிரிய கோவின்ன மாவத்தைக்கு அருகில் பஸ் ஒன்றும் டிப்பர் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இன்று அதிகாலை 4:15 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தினால் குறித்த வீதி ஊடாக போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக தடைப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிறுகாயங்களுக்குள்ளான சுமார் 20 பேர் ஒருவல மற்றும் ஓமாகம் ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான பஸ் வண்டியில் அதன் சாரதி சிக்கிய நிலையில் சுமார் 1 மணித்தியாலயத்திற்கு அதிக நேர முயற்சிக்கு பின்னரே அவர் மீட்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் டிப்பர் வாகனத்திற்கும் பஸ் வண்டிக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்து தொடர்பில் அத்துர்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கான சவுதி அரேபிய ராச்சியத்தின் தூதுவர் காலித் ஹமூத் நாசர் அல் கதானி தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெறும் முகமாக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரியவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பானது நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது தூதுவரை வரவேற்ற பிரதமர் இலங்கைக்கும் சவுதி அரேபிய ராச்சியத்திற்கும் இடையில் நிலவி வரும் நீண்டகால நட்புறவையும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியாக நிலவி வரும் ஒத்துழைப்புகளையும் பாராட்டினார். அத்துடன் டித்வா புயலின் தாக்கத்தை தொடர்ந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட உடனடி மனிதாபிமான உதவிகளுக்கு சவுதி அரேபிய ராச்சியத்தின் அரசாங்கத்திற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். சவுதி அரசாங்கத்தின் நிதி அனுசரணையிலான செயற்திட்டங்களின் ஊடாக இலங்கையின் கல்வித்துறைக்கும் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் அவர் தமது பாராட்டுகளை தெரிவித்தார். தனது பதவிக்காலத்தில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய நெருக்கமான ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் தூதுவர் அல் காத்தானி நன்றி தெரிவித்ததுடன் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு சவுதி அரேபியா ராச்சியம் தொடர்ந்து தனது ஆதரவை வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் பரஸ்பர நலன்களுக்காக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இரு தரப்பினரும் தங்களின் கூட்டு அர்ப்பணிப்பை இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினர். கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தர உடன் அமுலுக்கு வரும் வகையில் சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பணியகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கமே சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வருண ஜெயசுந்தர இனிவரும் காலங்களில் சிறுவர் மற்றும் மகளிர் போலீஸ் பணியகத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக கடமையாற்றவுள்ளார். முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வரான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஒரண தொகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான வருண ஹெந்திகே ஆகிய மூவரையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் குறித்த சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. வெற்றிலை பாக்குடன் சேர்ந்து புகையிலை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அச்சங்கத்தின் பதில் தலைவர் உப்புல் ரோஹன இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். இதற்கமை 2006ஆம் ஆண்டின் 27ஆம் இலக்க புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் முதலாவது அட்டவணையின்படி நாட்டில் புகையற்ற புகையிலை தயாரிப்புகளை விற்பனை செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என உப்புல் ரோஹன வலியுறுத்தினார். எவ்வாறாயினும் இது வெற்றிலைப்பாக்கு விற்பனையாளர்களை அசௌகரியத்திற்குள்ளாக்குவது இயற்றப்பட்ட சட்டம் அல்ல என்றும் இந்நாட்டு மக்களை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் என்றும் அவர் கூறினார். இந்நாட்டில் வருடாந்தம் 1750க்கும் 1900க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையிலான வாய் புற்றுநோய் நோயாளர்கள் பதிவாகின்றனர். இதன் காரணமாக இந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி மக்களை அந்த நோய் நிலைமையிலிருந்து பாதுகாப்பதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் எதிர்பார்க்கின்றனர். எரிபொருளை விநியோகிப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள QR ஒதுக்கீட்டு நடைமுறையை இந்த தருணத்தில் நீக்குவதற்கு எவ்வித முடிவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளுக்கான ஸ்திரத்தன்மை இன்னமும் இல்லாமை காரணமாக எரிபொருள் QR முறையை மேலும் தொடரவுள்ளதாக அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகையை தெரிவித்துள்ளார். QR நடைமுறையை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் மாத்திரமின்றி டாலர் இருப்பும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். மீண்டும் மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை தீவிரமடைந்தால் நாட்டில் எரிபொருள் வரிசைகள் ஏற்படுவதையும் அதன் மூலம் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதையும் தடுப்பதற்காக QR நடைமுறையை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். அத்துடன் மீண்டும் ஏற்பட்டுள்ள யுத்த நிலைமை காரணமாக நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்புக்கு இதுவரை எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் எரிபொருள் சந்தையில் விலைகள் மீண்டும் அதிகரிக்குமா என்பது குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டார்.
මේ මාසේ මුල තිබුණු ප්‍රමාණයට වැඩිය අද වෙද්දී මාසේ ඇවරේජ් එක වැඩි වෙලා තියෙන්නේ ඩීසල් වල $12.38ක් සහ පෙට්‍රල් වල $1.93ක් පමණයි. අපි මේ මාසේ ඉතුරු දවස් ටික පරීක්ෂා කරලා බලලා තමයි මිල සංශෝධනය කරන්නේ. විශාල වෙනසක් සිද්ධ වෙන කිසිම තත්ත්වයක් පේන්නේ නැහැ මේ වෙද්දී. මෙවර යුද්ධය ඇති වුණත් සප්ලයි චේන් එකට කිසිදු ගැටලුවක් ඇති වෙලා නැහැ. මිලදී ගැනීම සඳහා වැඩිපුර ගාණක් ගෙවන්න වෙනවා මේ වෙනස් වීමත් එක්ක. ලෝක මිල දර්ශකයේ වෙනසක් වුණොත් තමයි අපිට ගෙවීම වැඩිපුර කරන්න වෙන්නේ. තුන්වෙනි මාසේ මුල තිබිච්ච ගානට තෙල් මිල අඩු වෙයි කියලා පූර්වකථනය කරන්න අමාරුයි. 6 වෙනි මාසේ අග තිබිච්ච තත්ත්වයට තෙල් මිල පල්ලෙහාට එයි කියන එක තමයි අපේ පූර්වකථනය. ගොඩක් රටවලට අපි ටෙන්ඩර් සඳහා අවස්ථාව සලසලා තියෙනවා. අපි ලබා දීලා තියෙන කොන්දේස් ප්‍රමාණයට එකඟ වෙන ඕනෑම සැපයුම් කරුවෙකුට අපිට තෙල් ලබා දීමේ හැකියාව තියෙනවා. රුසියාවත් සමග තිබුණු ගිවිසුම මොන වගේ තත්ත්වයක්ද දැන්? රුසියානු සමාගම් දෙකක් අපි රෙජිස්ටර් කරා. සියලුම දෙනාට තියෙන කොන්දේසි මාලාව තමයි උන්ටත් ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. අපේ රට තුල මොන වගේ සංචිතයක් තියෙනවද? සාමාන්‍ය අපි ගාව දින 30ක විතර සංචිත ප්‍රමාණයක් නිතරම තියෙනවා. QR ක්‍රමවේදය පවත්වාගෙන යන්න වෙනවා. මොකද මේ වෙන විට ලෝකයේ ස්ථාවරත්වයක් නැහැ මේ යුද්ධය සම්බන්ධයෙන්. පෝලිමක් ඇතිවීම සහ ඒ මගින් සාමාන්‍ය ජනතාව අපහසුතාවයට පත්වීම කියන දේ ඇති වෙයි කියන එක හින්දා තමයි QR කේතේ මේ වෙනකොට தமிழ் பேசும் 6 அரசியல் தரப்புகள் ஒன்றிணைவது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான அறிகுறியாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சிங்கள மொழி பேசும் கட்சிகளிடமிருந்து தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காது என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் குறித்து அவதானம் செலுத்திய அந்தந்த கட்சிகளின் தலைவர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து வடக்கு கிழக்கு மக்கள் திருப்தியடையவில்லை என்றும் CV விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். அதற்கான காரணமாக அந்த மக்களின் தனியார் நிலங்களை இராணுவத்தினர் தொடர்ந்து தன்வசம் வைத்துள்ளமையை அவர் சுட்டிக்காட்டினார். மனோ கணேசன் இந்த கூட்டிலே அவர் சேர்றதுக்கு காரணம் வேறு காரணமாக இருக்கலாம். அதாவது மலைநாட்டு தமிழர்கள், முஸ்லீம் கட்சிகள், வடமாகாண தமிழ் கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து, இது எல்லோரும் இல்லை, சிலர் சேர்ந்து இந்த கூட்டை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். இது தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு வருங்காலத்தை உத்தேசித்து நடவடிக்கை எடுப்பதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. மற்றபடி பிரேமதாச அல்லது அவருடைய கட்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருப்பதா, ரெண்டிலும் அவர் இருக்க கூடும், அதில் பிரச்சனை இருக்குமோ தெரியாது. பிரேமதாசவினுடைய கட்சிக்கும் மனோ கணேசன் இதில் சேர்ந்ததுக்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது தமிழ் கட்சிகள் ஒருமிக்க சேர்ந்து தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் பேசும் மக்கள் சார்பாக வருங்காலத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இதில் நாங்கள் கூட்டிலே சேரவில்லை. கூட்டிலே சேர்வதாக எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இப்பொழுது இல்லை. கூட்டு சேர்வது தமிழ் கட்சிகள், தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு சேர்வது நல்லது. ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் என்ன விதமான கோரிக்கைகள் அல்லது நோக்கங்கள் அல்லது வருங்காலத்திலே நடைபெற வேண்டியது சம்பந்தமான அவர்களுடைய தூர நோக்குகள் சம்பந்தமாக இவர்கள் புரிந்து அந்த ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். இது கூட்டு சரி வராது. ஏன்னால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது, தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது. வட மாகாணத்தில் இருக்கின்றது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது, மலைநாட்டு தமிழர்களிடையேயும் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இவ்வாறான ஒரு கூட்டு சேர்வதை தவறாக என்னால் கூற முடியாது. பிரேமதாசவுடனோ வேறு எவருடனோ சேர்ந்திருக்கும் போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு வருங்காலத்திலே எந்த விதமான ஒரு நன்மை, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் தரக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருந்தால் அது அவர்களுக்கு பாதகமாக நடந்திருக்கக்கூடும். மற்றும்படி தமிழ் பேசும் மக்கள் சார்பாக இவர்கள் ஒன்றிணைந்து கொள்வது பிழை என்று கூற முடியாது. பிரேமதாசவுக்கு மட்டுமென்று சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கும் எதிராகத்தானே செய்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரசாங்கம் நன்மையை ஏதாவது செய்வென்று வேறு ஏதாவது கட்சிகள் இருந்தால் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி தான் இருக்குமே ஒழிய சிங்கள தலைவர்கள், பிரேமதாச என்ற முறையில் இல்லாமல் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் வருங்காலத்திலே தரமாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே இவர்கள் இப்பொழுது சேர்ந்து இப்படி ஒரு தமிழ் பேசும் மக்களின் கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால். மஸ்கெலிய லட்சுமி தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தின் எண்ணெய் காப்பு நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கும்பங்களுக்கு அலங்கார தீபங்கள், அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிய விக்கிரகங்களுக்கு பக்தர்களால் எண்ணெய் காப்பு வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.
அனைவருக்கும் வணக்கம். தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக கொழும்பு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரசபை உறுப்பினர் என்ற ரீதியிலும் எனது தோழர் வெள்ளவத்தை தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அசன் இணைந்து ராமநாதன் இந்தியன் லேடிஸ் காலேஜ் இந்த மாதிரி பல பாடசாலைகள் இப்போது டெங்கு பிரச்சனைகள் இருக்குது. சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த நாங்கள் வர்றதுக்கு இந்த பாடசாலைகளில் பணம் பெற்றுக்கிட்டு தான் ஊற்றி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு புகை மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி கான்கள் சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், நகரசபை என்ற போர்வையில் சில நகரசபை உறுப்பினர்கள் காசு பணம் வாங்கிட்டு தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறோம். இப்போ அசனும் நானும் இப்போ கிட்டத்தட்ட ஆண்கள் பாடசாலைக்கு பம்பளை வீட்டுக்கு புகை அடிக்கிறதா இருக்கும், கான் சுத்தப்படுத்துறதுக்கும் அந்த கிரவுண்டை சுத்தப்படுத்துறதுக்கும் அளவு இலவசமாக தான் செஞ்சு கொடுத்துருக்கோம்.